ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு டிகே கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போறோம். ஜென்ரலா பாயாசம்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேங்க. நான் மெஷரிங் கப்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, நார்மலான கப்பு தான். நீங்களும் உங்க வீட்டுல நார்மலா யூஸ் பண்ற கப் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. மற்ற இன்கிரீடியன்ஸும் அதே கப்பாலே அளந்துக்கோங்க. ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு நான் 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பாசிப்பருப்பை மிதமான தீயில நம்ம இதை வறுக்க போறோங்க. இது கலர் மாறக்கூடாது. நமக்கு அந்த பாசி பருப்புடைய வாசனை வர அளவுக்கு வறுபட்டா போதுங்க. இதுவும் கூடவே இந்த ஜவ்வரிசியும் சேர்த்து மைல்டா ஒரு 1 மினிட்டுக்கு போதுங்க. அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாங்க. வறுத்ததுக்கு அப்புறமா நேராவே நம்ம தண்ணியில சேர்த்து நல்லா ஒரு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துட்டு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அது வேகிறதுக்குள்ளேயே நம்ம குட்டி குட்டியா தேங்காவை நறுக்கி மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி இட்லி துணி அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கிளாத் வச்சிருந்தீங்க வடிகட்டுறதுக்கு அப்படின்னா அதுல போட்டு இந்த மாதிரி புழிஞ்சி தேங்காய் பால் எடுத்து ரெடியா வச்சுக்கலாம். ஃபில்டர்ல நம்ம வடிகட்டி எடுக்கிறத விட இந்த மாதிரி துணியில போட்டு புழிஞ்சி தேங்காய் பால் எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனாலதான் நான் இதை பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு ஃபில்டர்ல வடிகட்டுறது தான் கன்வீனியன்டா இருக்கு அப்படின்னா நீங்க அப்படி கூட பண்ணிக்கலாங்க. 1 கப்பு பாசிப்பருப்புக்கு நான் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் ரொம்ப கரெக்டான இனிப்புல இருக்குங்க. இதுவும் கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு பாகுப்பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் நமக்கு வெல்லம் கரைஞ்சா போதுங்க. கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுருக்கலாம். இப்ப வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த பாசிப்பருப்பு வெந்துட்ட பிறகு காத்து தன்னாலே போயிருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நம்ம வெள்ளத்தை இதுல வடிகட்டிக்க போறோம். ஏன்னா வெள்ளத்துல கல் தூசு மண் ஏதாவது இருக்கும். அதனால நம்ம வடிகட்டி இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப சுத்தமான வெள்ளம் தான் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டாவே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைம்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சுடு தண்ணி வச்சு சுடு தண்ணியை இதுவும் கூட ஆட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா ஒரு 3 ஏலக்காவை நல்லா நசுக்கி இதுவும் கூட சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதாங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்ப நெய்ல முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துட்டு வந்துடலாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதுவும் கூட முந்திரி பருப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கூட நிறைய சேர்த்துக்கோங்க. உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தாங்க இது எல்லாமே. இது லைட்டான ஒரு கோல்டன் கலருக்கு வர அளவுக்கு வறுத்து நம்ம தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நீங்க எல்லா பொருளையும் ஒரே டைம்ல வறுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேங்காய் துண்டுகளை போட்டுருங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் திராட்சை போட்டுக்கோங்க. நான் எல்லா பொருளையுமே தனித்தனியா தாங்க வறுத்துக்க போறேன். அப்பதான் கரெக்டான அந்த பொன்னிறம் அப்புறம் அந்த கரெக்டான இது நமக்கு கிடைக்குங்க. திராட்சையை நெக்ஸ்ட் போட்டு நல்லா நம்ம இதையும் வறுத்துக்கலாங்க. இது வறுபட்டதுக்கு அப்புறமா இதையுமே நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு கடைசியா நான் தேங்காய் துண்டுகளை போட்டு நல்லா வறுத்துக்க போறேன். தேங்காய் துண்டுகளை போட்டு வறுக்கும் போது லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஆக்சுவலா இது எல்லாமே வறுத்தது எல்லாமே நம்ம லோ ஃப்ளேம்ல தான் வைக்கணும். அப்பதான் நமக்கு கருகாம நமக்கு நல்லா கிடைக்கும். இந்த தேங்காய் லைட்டான ஒரு கோல்டன் கலருக்கு வரும். அந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்ப பாருங்க எனக்கு லைட்டா வந்துருச்சு. இப்ப நம்ம வறுத்த பொருள் எல்லாமே நேரா நம்ம பாயாசத்துல சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதாங்க. இதை ஒரு 5 நிமிஷம் அடுப்புல வச்சுட்டு நம்ம இதை கொதிக்க விட போறோம். அப்பப்ப கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா கண்டினியூவாவே கிண்டி விடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா ஆனா அடிக்கடிக்கு கிண்டி விடணுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணோம் இல்லைங்களா தேங்காய் பால், அது 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோங்க. நான் எந்த கப்பால பாசிப்பருப்பு எடுத்தனோ அந்த கப்பாலே தாங்க எல்லா பொருளுமே ஆட் பண்ணிருப்பேன். இப்ப இதை அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தேங்காய் பால் சேருங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் வீட்லயே ரெடி பண்ணிட்டோங்க. இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
இவ்வளவு நேரம் என்னுடைய வீடியோவை கண்டினியூவா பார்த்ததுக்காக உங்களுக்காக ஒரு குட்டி டிப்ஸுங்க. யூஸ்வலா சமையல் எண்ணெயுடைய விலை எப்பெல்லாம் ஏறும்னா பெட்ரோல் விலை எப்பெல்லாம் ஏறுதோ அப்பெல்லாம் ஏறுங்க. ஏன் இது பெட்ரோல் விலை ஏறும்போது ஏறுது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்றதால ஏறுதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க நம்மளுடைய யதார்த்தம். ஆனா அது உண்மை இல்லைங்க. நம்ம கச்சா எண்ணெயில இருந்து பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு கடைசியா கிடைக்கிற ப்ராடக்ட் தாங்க லிக்விட் பேராஃபின். இந்த லிக்விட் பேராஃபின் தான் நம்மளுடைய சமையல் எண்ணெய்கள்ல கலப்படம் பண்றாங்கங்க. இது உடம்புக்கு ஆரோக்கியமானது இல்லைங்க. இதனால பல பிரச்சனைகள் வருங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு பொருளா வாங்கி செக்ல கொடுத்து ஆடி சமையலுக்கு யூஸ் பண்ணுங்க. அதுதான் ஆரோக்கியமானதுங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமானதையே சாப்பிடுங்க.